இங்க ஒருத்தன் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கான். எதுக்காக இவன் இப்படி பண்றானா, இவன் ஒரு பியானோ ஆர்டிஸ்ட். அவனோட மியூசிக் டேலண்ட அவன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கண்ணு தெரியாத மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவன் ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு பொண்ணு வந்து அவனை பைக்ல இடிச்சிடுறா. சோ அந்த சம்பவத்துல இருந்தே இவனும் அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளோட ரெஸ்டாரண்ட்லயே இவனை ஒரு பியானோ வாசிக்க சொல்லி கூட்டிட்டு போறா. அங்கதான் ஒரு பணக்காரனை இவன் மீட் பண்றான். அவரோட கல்யாண நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக பர்சனலா இவனை வீட்டுக்கு வர சொல்லி சொல்றாரு. சரின்னு இவனும் அவரோட வீட்டுக்கு போறான். ஆனா அங்க போய் பார்த்தா அவருக்கு பதிலா அவரோட வைஃப் தான் வந்து கதவை திறக்கறாங்க. சோ அவர் வீட்ல இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா அவர் இறந்து கிடக்குறாரு. அதை பார்த்ததுமே இவன் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் இந்த லேடியும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் இவரை போட்டு தள்ளி இருக்காங்கன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். சோ எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சு போனா போதும்னு வெளியே வந்ததுமே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அங்க ஒரு பெரிய ட்விஸ்டே ஒண்ணு காத்திருக்கு. அது என்னன்னா, அங்க பார்த்த அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த ஸ்டேஷன்ல சீஃப் போலீஸா இருக்கான். கடைசியா கண்ணு தெரியாத மாதிரி ஜாலியா ஊரை சுத்திட்டு இருந்தவனுக்கு அன்னையில இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது.